அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 612 ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று நம்ம ரிசல்ட்டில் வந்து என்ன கொடுத்துருந்தோம், நம்ம கணிப்புகள் என்ன எடுத்திருந்தோன்னா 50050226111663 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். நம்மளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை தொடர் வெற்றியாகவும் நம்மளுக்கு வந்து நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏபிஎஸ்சிபிசி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நாள் ஏசி ஒரு நாள் பிசி அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர் வெற்றிகளை கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி தொடர் வெற்றிகள் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்க நண்பர்கள் இன்னையிலேருந்து மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு நம்ம வந்து மாற்றியிருக்கோம். மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து நம்ம சேனலில் வந்து முன்னாடி 799 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதை நம்ம வந்து 499 ரூபா அப்படின்ற மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து 4D அப்படிங்கிறது கொடுப்போம். அதனால் அந்த 4D எப்போ கொடுப்போம் அப்படிங்கிறது தான் செவ்வாயும் சனிக்கிழமையும் அப்படிங்கிற மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 4Dயில் கொடுத்துருவோம். ஸோ அதனால் இன்னையிலேருந்து மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. 4D வந்து செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 4Dயில் நம்ம கணிப்புகளாக கொடுப்போம். சரி, இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இன்றைக்கிக்குரிய கெஸ்ஸிங் அந்த 612 அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பேக் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 612க்கு 206782 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் நான் இதை விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பி இந்த இடத்துல 693 அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒரு தடவை இந்த இடத்துல இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்தது திருப்பி நம்மளுக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி அதே பேட்டர்னில் ஏபியில் வருது. அப்படிங்கும்போது அதே இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 935 இருக்குது. 935க்கு 935 அப்படிங்கிற இருந்ததில் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 930ன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி 930 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 612க்கு இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற இங்கேயும் சரி இங்கேயும் சரி இந்த 2 விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6க்கு 7 1க்கு 8 3க்கு 2 இங்கே 6க்கு 2 1க்கு 0 3க்கு 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம இந்த 613க்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 628 106 367 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கீழே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு செட் இங்கே நம்ம இன்றைக்கி இந்த 612 நேற்று ரிசல்ட்டுக்கு இங்கே ஏதாச்சும் வருமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து வந்து நம்மளுக்கு 6க்கு 7 1க்கு 8 3க்கு 2 எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து வந்தால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 இருக்குது. 3க்கு 2னா அப்போ 2க்கு வந்து 1. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 781 அப்படிங்கிறது இந்த பாஸ்ட் ரிசல்ட்லேருந்து ஒரு பேட்டர்னில் வந்தால் நம்மளுக்கு 781 அப்படிங்கிறது வரலாம். 6க்கு 7 1க்கு 8 2க்கு 1 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து இதுக்கு அடுத்தபடியாக இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு வருஷப்படி பார்த்தா 8க்கு 7 7க்கு 2 2க்கு 9 9க்கு 6 இந்த நம்ம பவர் சாட் வீடியோ வேணுங்கிறவங்க மறக்காமல் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் பவர் சாட் வீடியோ ஒரு தடவை போடுங்கன்னு சொல்லுங்கள். அதை வந்து இன்றைக்கி சாயந்தரம் அந்த பவர் சாட் வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேட்டர்ன் படி வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பவர் சாட் வீடியோ வேணுங்கிறவங்க நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ 7296 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6க்கு 3ஆக தான் போகணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3. அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டில் 6 3 3 3 1. ஸோ 1க்கு வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. 1க்கு டைரெக்டாக 4 வரலாம். அதே மாதிரி 1க்கு டைரெக்டாக 6 வரலாம். 1க்கு 4 பவர் 1க்கு 6 பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கணிப்புகளில் 6 7 5 9 0 0 2 902 அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த சி போர்டில் இந்த 2க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த 2க்கு அப்படின்ற இடத்துல நீங்கள் இதை ஜஸ்ட் நோட் பண்ணிங்க 3 4 3 6
அப்படிங்கிறது நான் சி போர்டில் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் என்ன அப்படிங்கிறது அதில் பார்ப்போம். ஸோ இந்த சார்ட் படி நம்மளுக்கு 2க்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 2க்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2க்கு 2, 2க்கு 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ 2 வந்து ஒரு 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2க்கு 3 இருக்குது, 2க்கு 3. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2க்கு என்னவாக வரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய கணிப்பு. ஸோ இன்றைக்கி அப்படி பார்க்கும்போது நான் வந்து இந்த 2 அப்படிங்கிறத இந்த 2க்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத இதில் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா 5, 4, 2, 2, 7, 3. இந்த 2க்கு வந்து இதுக்கு முன்னாடி 5, 4, 2, 2, 7, 3. இந்த வந்து இந்த 6 எண்களும் இந்த சி போர்டில் இருக்க இந்த 2 அப்படிங்கிறதுக்கு இந்த 6 எண்களும் ஏற்கனவே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 2 அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சி போர்டில் அப்படின்றது பார்த்திங்கன்னா சி போர்டில் 1 நம்மளுக்கு 1ஆக வரலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 6ஆக வரலாம். ஏன் அப்படின்னா இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்னும் வராமல் இருக்குது. அதாவது 1, 2, 3, 4, 5 1 வரணும், அப்படி இல்லைனா 6 வரணும். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டில் 1 or 6 அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கணிப்புகளில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 3, 6, 3, 4 அப்படிங்கிறது ஏபி. ஸோ பிசி அப்படிங்கிறம்போது நம்மளுக்கு வந்து 6, 1, அடுத்தது 6, 1, 4, 1, அடுத்தது பார்த்திங்கன்னா 6, 6, 4, 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன மொத்தமாக கிடைக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6. ஸோ 3, 4, 6 அப்படி இல்லைன்னா 3, 6, 1. ஸோ 3, 6, 1, 3, 4, 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு கணிப்பில் வருது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை அப்படியே ஜஸ்ட்டு மாறினாலும் வரலாம். அதாவது எப்படி வரலாம்னா 3 பார்த்திங்கன்னா ஒருவேளை 1க்கு இவன் 6ஆக வச்சானா, அதாவது 3, 4, 6, 3, 6, 1 அப்படி இல்லைனா 3, 6 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆக வைக்கலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3, 4, 6, 3, 6, 1, 3, 6, 4. ஸோ அதுக்கடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம் 7, 8, 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்தது வந்து 3, 4, 6, 3, 6, 1, 3, 6, 4, 7, 8, 1. இது வந்து நம்மளுக்கு பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்புகளை பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் 3 வரணும், 6க்கு 3 வரணும். ஏன்னா இந்த இடத்துல 6க்கு 2 ஏற்கனவே நம்மளுக்கு வந்துருக்கு. அப்படிங்கும்போது 6க்கு 3 வரணும். அப்படி இல்லைன்னா 9, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை இந்த இடத்துல அதே ரம்மியாக வந்தால் நம்மளுக்கு 7ஆக வரணும். இவ்வளோ தான் வந்து கணிப்புகளில் நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, இப்போ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் ஸோ 34, 43, 46, 64, அடுத்தது பார்த்திங்கன்னா 61, 16, 64க்கு 46 வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 81க்கு 18. ஸோ நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் 34, 43, 46, 64, 61, 81, 18 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஆல் போர்டில் இன்றைக்கி 3 தான் ஸ்ட்ராங்கு, இருந்தாலும் 3க்கு சப்போர்ட்டாக 6. இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு சரியான டைமில் வந்து சேரும். மறக்காமல் இன்னிலேருந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்படி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த 4D பற்றி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம 4Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தடுத்த கணிப்புகள் அது வந்து நம்ம செவ்வாய் மற்றும்
சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை இன்றைக்கி மட்டும் நீங்கள் இந்த 2 நாள் மட்டும் நம்ம 4D நம்ம பார்க்கலாம். ஏன்னா செவ்வாயும் சனியும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த 4Dயில் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. அவ்வளோதான் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.